கண்ணீர் வடிச்ச. அந்த அம்மா கிட்ட நான் தான் உங்க புள்ளன்னு ஒரு பொய்ய சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? உப்பிட்டவரை உள்ளளவு நெனன்னு சொன்னாங்க. நீங்க உப்ப மட்டும் போடல சார், ஒரிஜினல் நெய்யே ஊத்திட்டீங்க, நெய்யே ஊத்திட்டீங்க. நீங்க ஊத்தின நெய்யுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். நீங்க போட்ட வெண்ணெய்க்காக என்னையே மாத்திக்கிட்டேன். நீங்க ஊத்தின தயிருக்காக என் உயிரையே கொடுக்க நினைச்சேன். அதுக்காக அந்த அம்மாவோட புள்ளையா நடிச்சேன். நடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல என்ன வந்து புடிச்சிட்டீங்களே சார், இழுத்து போட்டு அடிச்சிட்டீங்களே சார். அடிச்சதும் தான் அடிச்சீங்க, இந்த நெஞ்சில அடிச்சிட்டீங்களே, காசு உண்டாவற பாகத்துல அடிச்சிட்டீங்களே சார். ஒண்ணு நீங்க உங்க ரூட்ல போனோம், இல்ல ஏன் ரூட்ல போனோம். எப்ப நீங்க என்ன ஏன் ரூட்ல போகலையோ அப்ப எனக்கு இந்த வீட்டுல வேலை இல்ல. நான் போயிட்டு வரேன். என் 3 தெய்வங்களே போயிட்டு வரேன். குட் பை. நில்லுடா, பாபு கண்ணா, என்னதான் செய்யணுங்கிற சொல்லு சொல்லு. இப்படித்தான் எங்க அனாதாசிரமத்துல கருப்பு சாமின்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவரோட சொந்தக்கார பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. உடனே பக்கத்து ஊர்ல இருக்கிற பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். உடனே பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. அதனால இவங்களையும் அங்க கூட்டிட்டு போலாமான்னு நினைக்கிறேன். என் ரூட்ட நான் சொல்லிட்டேன், உங்க ரூட்ட நீங்க தான் சொல்லணும். என்னடா இது கோயில் கோலான்னு சுத்த வைக்கிற? கழுதைக்கு வாக்கப்பட்டா உதவட்டுத்தான் ஆகணும், நாய்க்கு வாக்கப்பட்டா குறைச்சுத்தான் ஆகணும். போலாம் போலாம். குட் நைட். என்னாலதானே அவங்க உன்னை போட்டு அடிச்சாங்க. நான் யாரு, நீ யாரு? எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரு தாய்க்காக ஒரு புள்ள கஷ்டப்படாம வேற யாருக்காகமா கஷ்டப்பட முடியும்? என்னப்பா சொல்ற? என் புள்ளையதான் அந்த ஒத்த கையை கொன்னுட்டானே. உங்க புள்ள சாவலம்மா, அந்த அம்மா உங்க புள்ள. உங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் தான் உங்க புள்ளன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா.